ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பாத் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை தேங்காயில செய்யறதுனால இதுக்கு பேர் கோகோனட் கேக்குன்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. இது கோவால கிறிஸ்மஸ் டைம்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும், நல்லா சூப்பராக நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இதுக்கு நான் குக்கர் யூஸ் பண்ணலை, அவன் யூஸ் பண்ணலை, பீட்ரு யூஸ் பண்ணலை. வீட்டில் இருக்கிற நார்மலான கடாயை வச்சு தான் நான் ஈஸியாக செஞ்சுருக்கேன். இது செய்கிறது எல்லாருமே செய்யலாம். பிகினர்ஸ் இதுவரையும் கேக் ரெசிபி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் க்ரீமு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. கேக்குக்கு என்னெல்லாம் பேசிக்காக தேவையோ அது மட்டும் தான் வச்சு நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு கேக் பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையும் நல்லா பேக்காகி வந்திருக்கு பாருங்கள். கடாயில் சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரோ இல்லைனா பிளெண்டரோ எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப்புன்றது 75 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் தான் ஆட் பண்ணணும். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 75 ml இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா 75 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கணும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஊற்றிருக்க எண்ணெய் நெய்யே எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பேட்ரு. ஸோ நான் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலை. அப்படி உங்களுக்கு பேட்ரு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இல்லைனா உங்களுக்கு ஈரப்பதம் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இதே ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணி செய்யும் போது கேக் நல்லா வாசனையாக நல்லா மில்க் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பால் ஆட் பண்ணி நிறைய செய்கிறதுனால உங்களுக்கு மில்க் பவுடர் தேவைப்படாது. இது ஆப்ஷனல் தான், பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். மாவு ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இது ஆக்சுவலாக என்ன செய்வாங்கன்னா, இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் கேக்கை ரெடி பண்ணுவாங்க. எப்போவுமே பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஓவர் நைட் நல்லா அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. நீங்கள் 1 டேல செய்கிறதா இருந்தீங்கன்னா 2 மணி நேரம் மட்டும் அட்லீஸ்ட் ஊற வைக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 மணி நேரம் மினிமம் நீங்கள் ஊற வச்சாகணும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக பொடியாக நறுக்குன்னு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முந்திரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓவர் நைட் மாவு அப்படியே ரெஸ்ட்டில் விடுறீங்கன்னா நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ண தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சீக்கிரம் செய்ய போகிறதுனால பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். புதுசாக இருக்கிறதுல டேமேஜ் ஆகிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நான் பிரிமனை தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஸ்டாண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உப்பெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நான் எப்பயுமே கேக் செய்யும் போது உப்பெல்லாம் போட மாட்டேன், நார்மலாகவே செஞ்சுருவேன். ஸோ அதையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் பேனை. இப்போ அது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் ட்ரே ரெடி பண்ணிடலாம். கேக் டின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெக்டாங்கிள் டின்னு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரவுண்ட் இருந்தால் ரவுண்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நெய் இல்லைனா எண்ணெய் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஷ்ஷை வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே பட்டர் ஷீட் வச்சுட்டு சைடில் அதுக்கப்புறம் பட்டர் ஷீட்லாம் நல்லா சைட்லேயும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பட்டர் ஷீட் வச்சாச்சு. அது மேலே இப்போ திரும்பவும் நம்ம நெய் ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைனா ஒட்டிக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் டின் நல்லா வந்து கிரீஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்பூன் வச்சு நல்லா ரெடி பண்ணிவிட்டு டேப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஹீட்டான கடாயில் மெதுவாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரெக்டாக ஈவனாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கீழே விழுந்துடக்கூடாது. அதனால் வந்து கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது எவ்வளோ நேரம் பேக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் தாராளமாக எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் வேக வைக்கணும். நான் எப்போவுமே வந்து லோ ஃப்ளேமில் தான் வைப்பேன். ஏன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு வெந்து வரணும். அதனால் கீழே கருகிடுச்சுன்னா மேலே வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும், கீழே கருகிக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா ஈவனாக வெந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு டூத் பிக் வச்சுக்கோங்க. இல்லைனா டூத் பிக்கோட பெருசாக ஏதாவது குச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் குத்தி பார்க்கலாம். குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கையில் வந்து ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்படி கையில் ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்னு அர்த்தம். ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடாயை வந்து க்ளோஸ் பண்ணும் போது நல்லா வந்து கேப் இல்லாமல் மூடணும். ஏன்னா கேப்பில் ஏர் வெளியில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து பேக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ வந்து நல்லா வந்து கேப் இல்லாமல் மூடுற மாதிரி ஒரு மூடியை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி எடுத்துகிட்டு அது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து டீமோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா நீங்கள் சுட சுட எடுக்கும் போது பீறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பட்டர் ஷீட்லாம் வந்து உங்களுக்கு நீட்டாக வராது. ஸோ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறின பின்னாடி வந்து மெதுவாக வந்து டீமோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சைட்லேருந்து பட்டர் ஷீட்டை தூக்குனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ மெதுவாக வந்து பட்டர் ஷீட்லாம் சைடில் ரிமூவ் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக ஈஸியாக வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு. முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா இடத்துலையும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளுக்கு ஓவனில் எப்படி பேக் ஆகுமோ அதே மாதிரியே வந்திருக்கு. இப்போ வந்து இது பிரெட் மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். சைடில் எட்ஜில் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஸ்லைஸ் மட்டும் கட் பண்ணிடுங்க. அதை கட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாமே வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு பீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட நீங்கள் பெருசாக ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இதை விட சின்னதாக வேணுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து நடுவுலையும் ஒரு கோடு போட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ரெடி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த ஸ்லைசஸ் பாருங்கள் சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடச்சிருச்சு, ப்ரெட்டு மாதிரியே. இப்போ நான் அதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரவா கேக்குன்றதுனால சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் சைடில் கீழே எல்லா இடத்துலையும் நல்லா வந்து ப்ரௌனாக இருக்குது. நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு. பாருங்கள் நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அவனில் வச்ச மாதிரியே இருக்குது. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டைம் கிறிஸ்மஸுக்கு இந்த கோகோனட் கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.